7 நாள் 7 வகையான உணவு. என்னென்ன நாள்ல என்னென்ன உணவு சமைச்சா நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கலாம், அதை வச்சு நம்மளோட இயற்கையாவே நம்ம நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை ஐயா இன்னைக்கு நமக்கு சொல்லி தர போறாரு. 7 நாள் 7 உணவு. இதை சமைச்சீங்கன்னா இதுல உங்களுக்கு நிறைய பண வரவு மட்டும் இல்லாம உடல் நோய் குணமாகவும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி இன்னைக்கு சொல்லுங்க ஐயா எங்களுக்கு. அற்புதமான நிகழ்ச்சி. யோகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 7 கிழமை இருக்கு இல்லைங்களா, இந்த 7 கிழமையில வாரத்தில் முதல் நாள் நம்ம திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இயற்கையான நம்மளுடைய பஞ்சாங்கம் கணக்குப்படி வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சரிங்க, கடைசி நாள் சனிக்கிழமை, சரிங்க. இது நடைமுறையில இருக்கா இல்லைங்க? அப்ப உணவும் இப்படித்தான் மாறி போச்சு. சரிங்க. என்ன கிழமை என்ன உணவு சாப்பிட்டா என்ன நோய் தீரும்? நல்லா கேட்டுக்கோங்க. என்ன கிழமை என்ன தானியம் சாப்பிட்டால் என்ன நோய் தீரும்? சரிங்க. என்ன கிழமை என்ன தானியம் சாப்பிட்டால் பணம் சேரும்? என்ன கிழமை என்ன தானியம் சாப்பிட்டால் ஆண் குழந்தை பிறக்கும்? அருமை. என்ன கிழமை என்ன தானியம் சாப்பிட்டால் பெண் குழந்தை பிறக்கும்? சரிங்க. என்ன கிழமை என்ன தானியம் சாப்பிட்டால் குழந்தை கலெக்டர் ஆகும்? இப்படி ஒரு உணவை வைத்து வாழ்க்கையை நாம ரொம்ப வளப்படுத்திக்கலாம். உணவை வைத்து வளப்படுத்திக்கலாம். சிறப்பான விஷயங்க. இப்போ ஒரு 10 கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதிட்டு சென்னைக்கு போவாங்க. 10 பேர் கலெக்டர், எல்லா பாஸ். இப்ப 2 கலெக்டர் வேணும். அந்த இடத்துல போறாங்க பாருங்க. அப்ப 10 பேர் போவாங்க, அந்த 2 பேரும் செலக்ஷன். அப்ப என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லலாம், அவன் அதிர்ஷ்டக்காரன், அதனாலதான் அவங்களுக்கு கிடைச்சது அப்படி. அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுதானே உண்மை. எல்லாரும் நம்ப மாட்டேம்பாங்க. 10 பேத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருப்பாங்க, எவனாவனுக்கு ஒருத்தனுக்கு செட் ஆயிடும். 10 பேரு பார்த்தாங்க அந்த பையன் ராசியான பையன் அப்படிம்பா. 10 பொண்ணை பாப்பாங்க, இதாகாது, அந்த பொண்ணு ராசியான பொண்ணும்பாங்க. அப்ப நம்மளை மீறி நமக்கு ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு யோகமும் நாம இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய முழு வடிவம் என்னன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இங்க இருக்கிற உணவு நல்லா இருந்தால் நாம் கோடீஸ்வரன் ஆகலாம். உணவை வச்சு இவ்வளவு இருக்கு. இங்க இருக்கிற உணவு நன்றாக இருந்தால் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். இங்க இருக்கிற உணவு நன்றான உணவா இருந்தால் நல்ல பணம் இருக்கும். இங்க இருக்கிற உணவு நன்றாக இருந்தால் 100 வயது வாழலாம். இங்க இருக்கிற உணவு நன்றாக இருந்தால் நல்ல உணவா இருந்தால் ஆண் குழந்தையா பெத்துக்கலாம். இங்க இருக்கிற உணவு நன்றாக செலக்ஷன் பண்ணி சாப்பிட்டா பெண் குழந்தையா பெத்துக்கலாம். நம்மளே டாப் அப் பத்துக்கலாம், நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த சூட்சுமமா சித்தர்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் சொல்றாங்க. நேயர்கள் அனைவரும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இதுல பாப்பாங்க. அதனால நம்ம குழப்பாம இந்த உணவுகளை எடுத்துக்கொள்றதுனாலயே உங்களுக்கு நோய் தீரும் அப்படிங்கறத சொல்லிடுவோம். இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் தான் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நான் சொல்ற உணவு மட்டும் அவங்க அந்த கிழமை சாப்பிட்டா நோய் தீந்துரும், அதிக நாள் வாழ்வாங்க. அப்புறம் ரொம்ப நாள் நோய் இல்லாமல் வாழ்வாங்க. 2வது பணம் அவங்களை தேடி வரும், தொழிலும் நல்லா இருக்கும். நான் சொல்ற தானியத்தை ஒரு சலட்டப் வச்சு ஒட்டிட்டு போனீங்கன்னா பணம் வரும். எத்தனை பேத்துக்கு தெரியும்? நான் சொல்ற வெந்தயத்தை எடுத்து தப்புல ஓட்டீங்கன்னா சுகர் குறைஞ்சிடும். சூப்பருங்க. வெந்தயம் கணைய வேலை செய்யல, இன்சுலின் சுரக்கல. வெந்தயத்தை எடுத்து தொப்புளுக்கு கீழே சலோட்டப் வச்சு ஒட்டிட்டு போனீங்கன்னா சுகர் குறையுது. அருமையான டிப்ஸா இருக்குங்க. பெரிய பெரிய இதெல்லாம் சீக்ரெட் டிப்ஸ்னு பேருங்க. சரிங்க, சொல்லுவோம், வரும் காலத்துல சொல்லுவோம். இப்ப அதை பத்தி பேச போறோம். என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை சாப்பிடணும். அப்படி கோதுமை சாப்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை வெப்பமான நாள், அதிகமான உஷ்ணம். இந்த உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள் என்னன்னா, கண்ணு, அல்சர், ஹார்ட்ல பிளாக், ரத்த சம்பந்தப்பட்டது, உடல் சூடு, உடல் வெப்பம், சூரியனாலே நெருப்பு, அந்த நெருப்பு சார்ந்த நோயெல்லாம் நமக்கு வரும். சரிங்க. இப்ப இந்த நெருப்பு சார்ந்த நோயெல்லாம் வர்றதுக்கு இதை சமன்படுத்துவதற்கும் இந்த நோய் வராமல் இருப்பதற்கும் இந்த சூரியனுக்காக உகந்த தானியம் சொல்லப்படுகிறது கோதுமை. சரிங்க. இந்த கோதுமையில ஒன்னும் உப்புமா சாப்பிடலாம், அல்லது கோதுமை கஞ்சி, கோதுமையிலே ரவை, கோதுமை தோசை. இன்னொரு ரகசியமும் சொல்லி தர்றேன். யாரெல்லாம் வீட்டுல சமைக்கிறீங்களோ தயவு செய்து இப்ப 1 டம்ளர் ரைஸ் வைக்கிறீங்களா, இவ்வளவு கோதுமை ரவை போடுங்க, சுகர் போயிடும். எப்படி
சூப்பருங்க, அருமை அருமை. யாரும் இது வரைக்கும் கோதுமை ரவை போட்டு சமைச்சு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த ரைஸ் கூட கோதுமை ரவை போட்டுக்கலாம். அப்ப திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை சாப்பிடணும். இது ஒரு விஷயம். இப்ப பணத்துக்கு வருவோம். பணத்துக்கு வருவோமா? என்ன ஒரு விஷயம்னா, அமெரிக்காவுல ஒரு ஆய்வு பண்ணி தினந்தோறும் யாரு கோதுமை சாப்பிட்டு வர்றாங்களோ, வெறும் கோதுமை 10 கோதுமைய மென்னு சாப்பிட அவங்களுக்கு செல்வம் சேருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுது. என்ன அப்படின்னா, மூளையில ஒரு இன்சுலின் அதிகமா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட சுரக்குது. அப்படி சுரக்குறதுக்கு இந்த கோதுமை தானியம் காரணமா இருக்கு. அதனால் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் செல்வத்துடன் வாழ்வதற்கும் ஞாயிற்றுக்கிழமையானால் கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும். அடுத்து திங்கக்கிழமை பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன நோய்கள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? சளி பிடிக்கும், கண்ணுல பூளை வரும், அந்த கொழுப்பு சார்ந்தது, ஆசனவாய் பிரச்சனை, ஆற்றுல பிளாக் வர்றது. இதையும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு வெள்ளை கொழுப்பு கெட்ட கழிவு கண்ணுக்கு போனா கண் பீலை, அப்படின்னா கண் திரை இங்க போய் அடைச்சுக்கிடுச்சுன்னா கண் ஆபரேஷன் பண்ணணும். ஆர்ட்டுக்கு அதே கொழுப்பு போச்சுன்னா ஆர்ட் பிளாக். அதே கொழுப்பு ஆசனவாய்க்கு போனா பைல்ஸ், அதே கொழுப்பு மூளைக்கு போனா ஸ்ட்ரோக். பாருங்க, ஒரே கொழுப்பு எங்க போய் அது ஸ்டோரேஜ் ஆகுதோ அத கூடிய வரக்கூடிய வியாதிகள். அப்ப இந்த சளி, ஆஸ்துமா, மூச்சு திணறல், இந்த மாதிரி வரக்கூடிய நீர் சம்பந்தப்பட்டது நோய்கள், யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறது, கிட்னில பிரச்சனை வருது, நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள். ஓரளவுக்கு புரியுது. இந்த நீர் சம்பந்தப்பட்ட நோய்களால் வரக்கூடிய அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடியது தேங்காய் பால். அது பாருங்க, தேங்காய் பால், அழுக்கை தேங்க விடாத பால் தேங்காய் பால், அழுக்கு தேங்காய் பால். சொல்லுங்க, அழுக்கு தேங்காத பால். அப்படித்தான் தேங்காய் பால். தேங்காய் எண்ணெய் சொல்லுங்க, தேங்காய் எண்ணெய். அழுக்கு தேங்க விடாத எண்ணெய் தேங்காய் எண்ணெய், அழுக்கு தேங்காய் எண்ணெய். இப்படித்தான் தமிழ் பாதிதான் பேசுறோம். அந்த அன்னைக்கு தேங்காய் பால் ஒரு 10 மில்லில இருந்து 50 மில்லி குடிக்கலாம். அல்லது எந்த காய்கள் செஞ்சாலும், நல்லா கேட்டுங்க, எந்த காய்கள் செஞ்சாலும் அதுல தேங்காய் பாலை கொஞ்சம் ஊத்திக்கலாம். கொதிக்க விட தேவையில்ல, காய் வணக்கிட்டு எடுத்துட்டு. அப்ப அதுல எல்லாம் இந்த நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்துமா சம்பந்தப்பட்டது போகுது. அது மட்டும் அல்லாமல், சொல்லுங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த திங்கக்கிழமை, சொல்லுங்க, அந்த திங்கக்கிழமை அதுக்கு ஒரு டைம் இருக்கு. என்ன டைம் அப்படின்னாக்கா, இரவு 7 to 8. இந்த 7 to 8ல நிலவு பார்க்க பணம் வரும். நிலவு பார்க்க பணம் வரும் 7 to 8ல திங்கக்கிழமை. அது சுக்கிரனுடைய ஓரை. உணவும் சொல்லிட்டேன், நோயும் சொல்லிட்டேன், பணத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்தாப்புல செவ்வாய்க்கிழமை. தினமலர் பேப்பர் பாத்தீங்கன்னா, செவ்வாயில் பொருள் வாங்க செல்வம் சேருன்னு போட்டுருப்பாங்க. பாத்தீங்களா? பாத்திருக்கீங்க. ஒரு காலத்துல செவ்வாய் வெறுவாய் செஞ்சிடாத, இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஐயோ, செவ்வாயில தான் வாங்கணும், செவ்வாயில தான் வாங்கணும். ரைட்டு. இந்த செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்தம் சார்ந்த நோய்கள் வரும். ரத்த புற்றுநோய், ரத்த கட்டி கேன்சர், ரத்தத்தினால் வரக்கூடிய நோய், அப்புறம் ரத்த சோகை, ரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை, அப்புறம் அதுக்கு கண்ணுக்கு பொருந்தும். அதுக்கு ஆர்ட்டுக்கு தான ரத்தம் வங்கி. அப்புறம் முட்டிக்கு கீழே இந்த கால், கணுக்கால். கரெக்ட். கணுக்கால்ல இருக்கக்கூடியது. இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அளவுகள், ஹீமோகுளோபின் குறைதல், ரத்தத்தினால் வரக்கூடிய நோய்களை முழுமையாக, நல்லா கேளுங்க, முழுமையாக குணப்படுத்துவதில் நாம் சமைக்கும் போது என்ன சாப்பிடணும் என்றால் துவரை. சொல்லுங்க, துவரை. துவரை அப்படின்னா என்ன? துவரை பருப்பு. துவரை பருப்பு, துவரம் பருப்புன்னு வச்சுட்டோம். துவரை. அந்த துவர்ப்பு இருந்தால் இந்த ரத்தத்துல எந்த வியாதியும் வராது. அதனாலதான் சுகரே நமக்கு ரத்தத்துல கெடுறதுனால துவரை. துவர்ப்பு அவரை, துவர்ப்பு அவரை, துவரை. அப்படியே அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை துவரப்பருப்பை நாம சேர்த்துக்கணும். நல்ல பழங்கள்ல செழுமையா சிவப்பா இருக்குல்ல, தக்காளி பழம், கேரட்டு, மாதுளை, இந்த ரெட்டிஸ் உள்ள கலர்களை செவ்வாய்க்கிழமை உணவுல சேர்த்துக்கிட்டா இந்த ரத்த சம்பந்தப்பட்ட நோய் வராது. அதே போல அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில், சொல்லுங்க, என்ன செவ்வாய் ஓரையில் கடனுக்காரனுக்கு கடன் எடுத்து வைக்க கடன் தீரும். செவ்வாய் ஓரையில் எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா வீடு கட்டலாம். செவ்வாய் ஓரையில் எனக்கு உடம்புல நோய் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னாக்கா
அந்த பிரச்சனை இப்ப சரியா வந்து நீங்க சொல்றது வந்து நம்ம ரிலீஜியனா இருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்ப வேற மதத்தார் வந்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா செவ்வாய்க்கிழமை ரெட்டிஸான காய், ரெட்டிஸான பழம், ரெட்டிஸான தானியம், வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் உங்களை மாதிரி காஸ்டியூம் கூட ரெட்டிஸா போட்டுக்கலாம். சூப்பர். அப்ப ரத்தம் சார்ந்த நோய் வராது. அது அவங்களே கற்பனை பண்ணி ரத்தத்துல என்னென்ன நோய் வருது. அப்ப செவ்வாய்க்கிழமை சிகப்பு உடைகள் போடலாம், நல்லது. சிகப்பு பொட்டு வைக்கலாம், மருதாணி வைக்கலாம், சிகப்பு மாதுளை ஜூஸ், கேரட் ஏதேன்னு ஒண்ணு சாப்பிடலாம். அதுக்குரிய தானிகள் சிகப்பு டபுள் பீன்ஸ் இந்த கலர்ல இருக்கும் பாருங்க, அப்படி பார்க்கலாம். வரமிளகாய்க்கு பொதுவா இந்த பச்சை மிளகாய்க்கு பொதுவா வரவளமாய சேர்க்கலாம். எவ்வளவு இருக்கு. இது புதன்கிழமைக்கு வருவோம். புதன்கிழமை என்னன்னா பசுமையான காய்கறிகள், பசுமையான கீரைகள். இந்த புதன்கிழமை என்ன பண்ணுதான் பித்தத்தினாலதான் மனுஷன் பித்தம் அதிகரிச்சு ரத்தம் சூடாகுது. ஓகே, புரியுது புரியுது புரியுது. அந்த ரத்தம் சூடாச்சுன்னா அழுக்காகுது, அழுக்காதனால விவரம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த பித்த நீர் வந்து தேவையில்லாம சொல்றதுக்கு வந்து ரத்தத்தை கெடுக்குது. அப்ப இந்த பித்தம் பிடிச்சிருக்கு அவனுக்கு பித்து பிடிச்சிருக்கும்பாங்க. எல்லாம் இப்படித்தான் மூளை கெட்டு போயிடுற அளவுக்கு அந்த பித்த நீர் சரியா முறையில சுரக்காம இருக்குனால அப்படி இருக்கு. அந்த புதன்கிழமை மனம் சார்ந்த நோய்கள் இதோட முடிஞ்சதுங்க. அடுத்து வியாழக்கிழமை சொல்ல போறேன். இல்ல மனம் சார்ந்தன்னா எல்லாம் மனத்துக்குள்ள. இந்த மனம் சார்ந்த நோய்களை முழுமையாக நீக்குவதற்கு புதன்கிழமை பச்சை கலர்ல உடைகள் போடுவது. எவ்வளவு அழகா சொல்ல. பச்சை பயிறு சமைப்பது, பசுமையான கீரை சாப்பிடுவது, நல்ல ஒரு மாங்காய் ஜூஸ் சாப்பிடுவது, பசுமையான அவரைக்காய் சாப்பிடுவது. அப்ப புதன்கிழமை பசுமையான உடைகளும், பசுமையான தானியங்களும், பசுமையான கீரைகளும், பசுமையான பழங்களும், பசுமையான கனிகளும் ஏதேனும் ஒன்று எடுத்தால் உடல் பித்த அசுத்தத்தை சுத்தமாக்கும். சரிங்க. அது மட்டும் இல்லாம புதன்கிழமை புதன் போரையில் பச்சை பயிறு மட்டும் சாப்பிட்டு வர செல்வம் சேரும். ஆதாரத்தோட இருக்கு. அடுத்து வியாழக்கிழமை குருபாக்க கோடி நன்மம்பாங்க. சரி, இந்த வியாழக்கிழமை மலமிளக்கி நோயாக கருதப்படுகிறது. நோய்க்கு சொல்றேன். சரிங்க. அந்த பக்கம் பார்த்தா குருவுக்கு உகந்தது. இந்த நோய்கள்ல வந்து இப்ப மலை பிரச்சனைன்னு எத்தனை பேர் நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கல்ல, எல்லா வயிறு சரியில போகணும். அது என்னமோ ஒருத்தர் 3 நாள் ஆச்சு சார் அப்படிங்கிறான். ஏதோ டூர் போயிட்டு வர்ற மாதிரி பேசுறான். நான் காஷ்மீர் போனேன் 3 நாள் ஆச்சு, ஊட்டி போனேன் 3 நாள் ஆச்சு, கொடைக்கானல் போனேன். இப்ப காலையில ஒருத்தன் சொல்ற மலம் போய் 3 நாள் ஆச்சுங்க. இப்படி எல்லாம் இளைஞர்களை கெடுத்து வச்சுக்கிட்டாங்க. நல்ல மாவு ஐட்டமா போட்டு. அதனால இந்த மலத்தை வந்து சுத்தப்படுத்தி வெளியில தள்ளுறது இல்ல. நீங்க ஆச்சரியமா கேட்க போறீங்க. மலமிளக்கி சொல்லுங்க. மலமிளக்கி அப்படின்னு பேரு. அது என்ன தெரியுமா? கருப்பு சுண்டல். கை தட்டுங்க. கருப்பு சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா மலை நல்லா போயிடும். எத்தனை பேருக்கு தெரியுங்கிற. அப்ப வியாழக்கிழமை கருப்பு சுண்டல் சாப்பிடணும். 2வது இந்த வைட்டமின் சத்துன்னு சொல்றாங்க இல்லையா, டி சத்து, ஈ சத்து அப்படின்னு வைட்டமின் அப்படி செஞ்சிருக்கலாம். அதுல ஒரு சுண்டலில் 3 விதமான சத்துக்கள் கிடைக்கிறது. நல்லா தேடி போய் பார்க்கட்டும். நம்ம மேலோட்டமா சொல்லிடுவோம் என்னென்ன சத்து கிடைக்கணும். அப்பதான் திம்பாங்க. அந்த கருப்பு சுண்டலை சாப்பிட கண்ணு நன்றாக தெரியும், பைல்ஸ் வராது. ஆனா வாயு பிடிக்கும். அதையும் கேட்பாங்க, இதெல்லாம் வாயு இவர் என்ன அறிஞரான்னு கேட்பாங்க. ஒரு அளவா வச்சு சாப்பிட இது இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி. அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல மஞ்சள் பூசணிக்காய் பாத்திருக்கீங்க. மஞ்சள் கலர்ல பூசணிக்காய். மஞ்சள் கலர்ல வேற என்ன பழங்கள் இருக்கு? மஞ்சள் ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு இது மஞ்சள் கலர்ல தான் இப்ப வாட்டர் மெலன் கூட வருது பாருங்க. இந்த மாதிரி இல்ல மஞ்சளா தேட நமக்கு தெரியும். மஞ்சள் கலரு பைனாப்பிள் உள்ள மஞ்சள் சூப்பர், அழகு சூப்பர். மஞ்சள் கலர் பழங்கள், மஞ்சள் கலர் காய்கறிகள், இந்த கருப்பு சுண்டல் தானியம். இவைகள்ல ஏதாவது ஒண்ணுதான் சேர்க்க. அந்த கிழமையில சேர்க்கலாம். மஞ்சள் சட்டை போட்டுக்கலாம். வசதியானவர்கள் மோதிரம் கூட மாட்டிக்கலாம். மோதிரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். கலர் மருத்துவம் அதுக்கு பேரு. என்ன மருத்துவம்? கலர் மருத்துவம். அதையும் பேசுவோம். என்னென்ன கலர் அடுத்த டாபிக் சொல்லி விட்டு போயிருவீங்க. அடுத்து நான் எழுதிடுவேன். சரி, வியாழக்கிழமை ஆனால் நீங்க கருப்பு சுண்டல் சாப்பிடுங்க. மஞ்சள் கலர் காய்கறிகள், மஞ்சள் கலர் தானியம், மஞ்சள்ல கீரை கூட இருக்கு. ஏதேனும் ஒன்று சாப்பிட வயிறு, மலக்குடல், ஆசனவாய் பிரச்சனை, இந்த அசுத்த தேகத்தில் உள்ள கெட்ட மலக்கழிவுகள் எல்லாம் நீக்கிரும். அது மட்டும் அல்லாமல் அறிவு புலப்படும் வகையில் சொல்லுங்க. அறிவு புலப்படும் வகையில் மூளை நன்றாக செயல்படும். ரைட்.
அடுத்தாப்புல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மறுபடியும் இந்த குழந்தைக்கு சொல்றோம்ல வெள்ளிக்கிழமையில் நல்லா கேளுங்க, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் வளர்பிறை காலங்களில், வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வளர்பிறை காலங்களில் பால் பாயாசம் செய்து சாப்பிட. நல்லா கேட்டுங்க, வெள்ளிக்கிழமை வளர்பிறை 7. நீங்க சொன்ன மாதிரி புரியாது, நம்ம வந்து டயத்தை சொல்லிடுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எப்படிங்க சொல்லுங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8 to 9க்கு பால் பாயாசம் செய்து சாப்பிட்டு வர குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு. ஏன்னா அது பால் பாயாசம்னா வெறும் பாலும் சவ்வரிசி இல்ல, பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பச்சை கருப்புரம், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சிறு பருப்பு, சாரப்பருப்பு, இதெல்லாம் போட்டு காய்ச்சினாத்தான் குழந்தை பிறக்கும். குழந்தைக்கு தானே சொல்றோம். இந்த வெள்ளிக்கிழமை நீங்க கேட்டீங்களா இல்லையா? முதல்ல கேட்டிருக்கீங்க. இந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9க்கு இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாம் போட்டு பால் பாயாசம் வச்சு சாப்பிட தொடர்ந்து சாப்பிட்டு வர்ற ஒரு 15 நாளைக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கணவன் மனைவி இல்லறத்துல இருக்கிறப்ப ஆண் குழந்தையே பிறக்கும். கை தட்டுங்க. இதுக்கு மேல இது வளர்பிறையா இருக்கணும். அதே ரெமிடி தேய்பிறைக்கு போச்சுன்னா பெண் குழந்தையா மாறிடும். இது ஒரு இது இருக்கட்டும். போ சொல்லுவோம். அப்ப வெள்ளிக்கிழமை குழந்தை பிறக்கிறதுக்கு இது மாதிரி பால் பாயாசம். சரி, வெள்ளிக்கிழமை என்ன சம்பந்தப்பட்ட நோய்? கண்ணு வெள்ள வெளியில இருக்கு, நோய் வருது, சளி, அப்புறம் தாதுக்கள், சத்துக்கள், உயிரணுக்கள், இதெல்லாம் வெண்மையா இமேஜ் பண்ணிட்டீங்களா? இதுல ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை நீக்குவதற்கு முலாம்பழம், தேங்காய், கொய்யாப்பழம், பேரிக்காய், இந்த வெண்மையான அந்த பக்கம் சுரக்காய், பூசணிக்காய், மாங்காய், தேங்காய், அதுக்கப்புறம் வெண்பூசணி, முள்ளங்கி, முருங்காய் விட்டுட்டோமே, முருங்கைக்காய், புரியுதுங்களா? இது இல்ல, ஏதேனும் ஒண்ணுதான் சொல்றேன். இப்படி சாப்பிட சாப்பிட தாதுக்கள் அதிகமாகி நோய்கள் நீங்கி இந்த சத்து குறைபாட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கும். இது ஒரு ரகசியம். அதே வெள்ளிக்கிழமை 8 to 9 சொல்லுங்க, 8 to 9 தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் தேன் கலந்து சாப்பிட்டு வர செல்வம் சேரும். பெரிய நெல்லிக்காய். ஆமா ஆமா, சூப்பர். செல்வம். ஆமா, உங்க வீட்டுல டெய்லி நெல்லிக்காய் காசு வேணும். ரைட். அடுத்தாப்புல வந்து சனிக்கிழமை சொல்லுங்க. சனி வந்து நம்மளுடைய இதுக்குங்க ஆயிலுக்கு வந்து பவர், அயன்மேன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த எலும்புகள், போனு, கருப்பா என்னென்ன இருக்கு, கருவிழி. இப்ப ஒருத்தனுக்கு வெள்ளை வெளியில டாக்டர் உனக்கு கட்டின்றாரு, ஒருத்தருக்கு கருவு வெளியில குச்சி குத்திருச்சுன்றா. அப்ப என்ன சொல்றேன்னா, அப்ப வெள்ளை வெளியில பிரச்சனைனா வெண்மையான காய்கறிகள் சாப்பிடு, கருப்பு வெளியில பிரச்சனைனா கருமையான காய்கறிகள் பாருங்க. சரி, அப்ப முடிக்கெல்லாம் வந்து கருப்பு திராட்சை சாப்பிடணும். சொல்லுவேன். முடிக்கு எல்லாருமே இப்ப இதுதான் பெருசான்னு நினைக்கிறீங்க. அடுத்த உங்கள்ட்ட கேள்வி அதுதான். இந்த சனிக்கிழமை எள்ளு சட்னி, சரிங்க, எள்ளு பருப்பி, சரிங்க, எள்ளு துவையல், எள்ளு சாதம், சரிங்க, இப்படி ஏதேனும் ஒண்ணு எள்ளு சேர்ந்த உணவை எடுப்பதனால் அடி வயிற்றுல வரக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையும், ஆண்களுக்கு தண்டுவடத்துல இப்ப L4 L3 அதெல்லாம் உங்க அயன் ஸ்ட்ராங்கா இல்லன்னு அர்த்தம். இந்த அயன் சத்து எள்ளுல தான் இருக்கு. கை பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்கு. எனக்கு அழுகலையா வருதுங்க. அழுகாதீங்க. அப்புறம் என்ன பண்ற, யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களே. அதனால இந்த எள்ளு சட்னி, எள்ளு பருப்பி சேர்த்துக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க எல்லாம் எள்ளு சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னாக்கா அந்த தொழிலும் நல்லா இருக்கும். இன்னொரு ரகசியம் சொல்ல போறேன். அதுதான், எங்கேயாவது ராங்கா லைன் போனீங்கன்னாக்கா, பயணங்கள் போனாலும் உங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும். பஸ் எல்லாத்துக்கும் இது சவாலே விடுறேன். எள்ளு மடிச்சு சோப்புல வச்சீங்கன்னா சொல்லு மீறாம வீட்டுக்கு வருவீங்க. அருமையா, அருமை. இந்த எள்ளை பத்தி சொல்லிடுறேன். இந்த எள்ளை நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாலே ஒரு ஜிப்லா கவர் இருக்குல்ல, அதுல போட்டு எள்ளு வச்சுக்கலாம். இது நமக்குள்ள ஒரு சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி நம்மள கரெக்டா வச்சுக்கிது. பாருங்க, சாதாரண எள்ளுங்கிறோம். அது இன்னொன்னு, அந்த எள்ளை நாம இப்படி வச்சு சலோட்டோப் அடிச்சுட்டு போலாம். நல்லா சேஃப்டியா இருக்கும். காருக்குள்ளயும் வாகனங்கள் வச்சிருந்தோம்னா எள்ளை போட்டு உள்ள வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு சுகரு, பிரஷரு, அல்சரு, இப்படி எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கவனிங்க நேயர்கள். 9 நவதானியம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பீஸ்
சரிங்க. 9 நவதானியத்தை ஒரு பீஸா எடுத்து நாம கையில வச்சு சலோ டேப் அடிச்சுக்கலாம், தொடையில அடிச்சுக்கலாம், முட்டியில அடிச்சுக்கலாம். இப்ப சுகர் சுகருக்கு மட்டும் பார்ப்போம். வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் ஒரு 10-20 வெந்தயத்தை எடுத்து மணிப்புரகம் இங்கதான் அந்த கணையை சுரக்க போகுது. இந்த மணிப்புரக தொப்புளுக்கு கீழே அந்த 10 வெந்தயத்தை வச்சு சலோ டேப் அடிச்சு காலையில விட்டுருங்களேன், சாயங்காலம் சுகர் குறைஞ்சு போயிடும். அருமையா விஷயம் நல்ல அருமையான. ஆமா, இந்த மொச்சை பயிறு ஓட்டுறது, அதே போல பச்சை பயிறு அதை ஒட்டிட்டு போனீங்கன்னா பித்தம் குறைஞ்சு போயிடும். கோதுமை அதை ஒட்டிட்டு போனீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது என்ன சொல்லுது? ஒரு விஷயம், சிம் கார்டு சிறுசு நெட்வொர்க். அதேதான். இந்த சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய கதிரலைகள் இருக்கு இல்லையா, ஆற்றல், இந்த சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆற்றல் இந்த ஒவ்வொரு நாளும் வேறுபடுங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியத்துல தான் ஆக்டிவேட் பண்ணும். சரிங்க. அதுக்கு எப்படி சொல்றது உங்களுக்கு? 1ஆம் தேதி எப்படி சம்பளம் போட்டாங்க நமக்கு? 1ஆம் தேதினா அப்பா சம்பளம் போடுற நாளுன்னு இல்லையா, 20ஆம் தேதினா அப்படிங்கிறோம்ல. அந்த மாதிரி அந்தந்த தானியங்களுக்கு அந்தந்த கோள்கள் அந்தந்த இதுல வேலை செய்யும். அந்தந்த உணவை நாம எடுத்துக்கிறப்ப அந்தந்த உடல் உறுப்புகள் வந்து வேலை செய்யும். என்னை பொறுத்தளவு வந்து நோயும் வருவதே கிடையாது, உண்டாக்கிக்கிறோம். அதனால இந்த தானியங்களை பத்தி, கீரைகளை பத்தி, பழங்களை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த யோகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். அதனுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா.